ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உங்கள் சிகியம்மா பேசுகிறேன். கார்த்திகை மாதம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான மாதம். எப்படி அப்படின்னாக்கா, எல்லா கடவுளுக்குமே இந்த கார்த்திகை மாதத்தில் விசேஷம் இருக்குது. இந்த விசேஷமான மாதத்தில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது ஒரு சிறந்த மாமனார் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, மருமகனோட ஒத்துமையாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, அந்த மருமகனை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற மாமனாராக இருக்கணும். அந்த மாமனார் யார், அந்த மருமகன் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? அழகு அப்படின்னாவே முருகு அப்படின்னு தான் பொருள். யாருன்னு தெரிஞ்சிருச்சா? மருமகன். எஸ், நம்மளுடைய முருகப்பெருமான் தான். முருகரை ரசிக்காதவங்க யாராவது இருக்க முடியுமா? அதே மாதிரி தான், கருப்பானாலும் கலையாக அலையும் எல்லாரோட உள்ளத்தையுமே கொள்ளை கொண்டுருவார். அவர் யார்? நம்மளுடைய கண்ணன். கண்ணனை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இதுதான் மாமனாருக்கும் மருமகனுக்கும் இருக்க ஒற்றுமை. இன்னொரு ஒற்றுமை என்ன தெரியுமா? பெருமாளோட பிள்ளைங்களை தானே முருகர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. யார்? வள்ளி தெய்வியானியை. எப்போவுமே முருகர் வள்ளி தெய்வியானையோட காட்சி கொடுப்பாரு. அதே மாதிரியே அவருடைய மாமனாரான பெருமாளை எப்படி ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக காட்சி கொடுப்பாங்க. மருமகன் என்ன திரும்ப பண்ணுவார்? பகைவரை வெல்றதுக்கு, பக்தர்களை காப்பாற்றுறதுக்கும் எப்போவுமே தன்னுடைய வலது கரத்தில் வேலுண்டு வினை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேல் வச்சுருப்பார். மாமனார் மட்டும் என்ன லேசுப்பட்ட ஆளா? அரக்கர்களை அழித்து தேவர்களை காப்பாற்றுறதுக்காக தன்னுடைய வலது கையில் எப்போவுமே ரெடியாக சக்கரம் வச்சிட்ருப்பார். மருமகன் அழகாக மயில் மேலே உட்காந்துக்கிட்டு பக்தர்களை காப்பாற்றுறதுக்காக பறந்து வருவார். மாமனார் என்ன தெரியுமா பண்ணுவார்? மருமகனோட மயிலிறக தன்னுடைய தலையில் வச்சுக்கிட்டு பக்தர்களை காப்பாற்றுறதுக்காக கருட வாகனத்தில் வருவார். அப்புறம் மருமகனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சப்போ கடம்ப மலர், அதே மாதிரி மாமனாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சப்போ துளசி. இந்த ரெண்டு பூக்கும் என்ன ஒற்றுமை இருக்குது அப்படின்னாக்கா, மதுரை மட்டும் இல்லை, பழனியுமே கடம்ப வனம் அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம். வருஷத்தில் 15 நாள் மட்டும்தான் இந்த பூ பூக்குமாம். கடம்ப மலர் பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்டதாம். காற்றுல இந்த பூவோட வாசம் கலந்து வரும்போது அது சஞ்சீவி காற்றுக்கு நிகரானது அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதே மாதிரி தான் பெருமாளுக்கு போடுற துளசியுமே ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது. சரி, இப்போ நம்மளுடைய மருமகன் என்ன பண்ணார்? தந்தைக்கே உபதேசம் செஞ்சவர். மாமனார் என்ன பண்ணார்? அர்ஜுனனுக்கே கீதையை உபதேசம் பண்ணினவர். நீங்கள் அழகர் கோவிலுக்கு போயிருக்கீங்களா? அழகர் கோவிலில் கீழே கள்ளழகர் இருப்பார். மேலே யார் இருப்பாங்க? பழமுதிர் சோலையில் முருகர் வள்ளி தெய்வியானையோட இருப்பார். தன்னுடைய மருமகளை தலைமையில வச்சு கொண்டாடுற மாமனார் யார்? நம்மளுடைய பெருமாள் தான். 2 பேருக்கு இருக்க ஒற்றுமை பிடிச்சிருக்கா? இதே மாதிரி இன்னும் நிறையா பார்க்கலாமா? ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.